எல்லாருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் குழந்தை பிறந்த பிறகு எப்படி பராமரிக்க வேண்டும் என்ற சில முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். இருந்த போதிலும் இது சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக வெளியிடப்படுகிற இந்த வீடியோவை தயவுசெய்து கவனமாக கேட்டு பயன்பெறுங்கள். அதாவது குழந்தை பிறந்தவுடனே அது நுரையீரலுடைய சதையானது சரியாக வளராமல் இருக்கும். ஆனால் நாம் பெரியவர்களாகி நாம் என்ன செய்கிறோம்? குழந்தையை குளிப்பாட்டி விட்டு படுக்க வைக்கும் பொழுது அது வயிறை தரையோடு ஒட்டி பெரட்டி படுக்க வைக்கிறோம். அப்படி படுக்க வைக்கக்கூடாது. அப்படி படுக்க வைக்கிறதுனால அநேகமான நேரத்தில் சில சமயங்களில் நம்ம குழந்தை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். மூச்சு அப்படியே நின்று விடுகிறது. ஏனென்றால் குழந்தைக்கு மூச்சு எடுக்க தெரியவில்லை, சதை சரியாக வளராதனால். அதனால் குழந்தை குப்புற படுக்க வைக்கக்கூடாது. நம்ம நிமிர்ந்து படுக்க வைக்கணும், இல்லாட்டி ஒரு கழித்து படுக்க வைக்கலாம். அதுதான் நல்ல விஷயமாக இருக்குது. தெரிந்தவர்களுக்கு இது புதிதாக இருக்காது, தெரியாதவர்களுக்கு இது புதிதாக இருக்கலாம். நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் விரும்பினால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மாலதி ஃப்ரம் ஷேரன் ஹெல்த் கேர் சர்வீஸ்.